ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கப் கேக் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு கோதுமை மாவு தான் 2 கப் எடுத்துருக்கிறேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு அளந்தமோ அதே கப்பில் 1 கப் இப்போ சர்க்கரை எடுத்துக்க போகிறோம். சர்க்கரை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 4லேருந்து ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதுக்காக இந்த ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கோதுமை மாவில் இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் ஆப்பச்சோடா போட்டுடலாம். போட்டு இதை நல்லா மாவை கலந்து எடுத்துக்கோங்க. ஆப்பச்சோடா எல்லா இடமும் படும்படியாக நல்லா கலந்து எடுத்தாச்சு. கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இது ஏன் நம்ம இந்த மாதிரி சர்க்கரையை பவுடர் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகும். அதுக்காக தான் கலக்கும்போது மாவை கலக்கும்போது சீக்கிரமாக மெல்ட் ஆகி கிடைக்கும். இப்போ வெள்ளை சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துட்டோம். கலந்ததுக்கு அப்புறமா குக்கிங் ஆயில் ஒரு 1/2 கப் விட்டுக்கோங்க. எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 1/2 கப் குக்கிங் ஆயில் சேர்த்து இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். கலக்கும் போதே தெரியும் நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரது. இந்த டைமில் 1 கப் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கிறேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் பால் எனக்கு கரெக்டாக இருந்தது. மாவை இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுக்கும்போதே நமக்கு கேக்குக்கு மாவு தயாராகிரும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. கப்பும் நமக்கு ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம் கப்பில். இப்போ ஒரு பெரிய டம்ளரில் தான் மாவு எல்லாத்தையும் நான் ஊற்றி வைக்கிறேன். நமக்கு ஊற்றுறதுக்கு சின்ன கப்பில் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய கப்பில் நம்ம கலந்து எடுத்த மாவு நம்ம இப்போ ஊற்றி எடுத்துட்டோம். இப்போ சின்ன டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். சின்ன டம்ளரில் ஊற்றும்போது ஒரு 1/2 கப் நம்ம ஊற்றினா போதும். இப்போ போதுமானது. 1/2 கப் மாவு ஊற்றினாலே நமக்கு மேலே வரைக்கும் பொங்கி வந்துடும். இப்போ குக்கரை வெறும் குக்கரை இப்போ அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளைட் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஹீட்டாக தான் இருக்குது. குக்கர் நல்லா சூடாக இருக்குது. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேக், அதெல்லாம் ஒன்று ஒன்று அடுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக அடுக்கி வச்சிட்டோம். இதை இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். குக்கரில் விசிலை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி குக்கரை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டாச்சுன்னா சூப்பராக நமக்கு ஃப்ளஃபியான கேக் ரெடி ஆயாச்சு. இதை இப்போ பயங்கர ஹீட்டாக இருக்குது. இதை மெதுவாக நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். கீழே இறக்கி வச்சுட்டு தான் கப்பெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே வைக்கலாம். பயங்கர ஹீட்டாக தான் இருக்குது. இப்போ கப்பெல்லாம் எடுத்து நம்ம வெளியே வச்சிட்டோம். சூப்பராக இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கேக்கை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக்கெல்லாம் வெளியே எடுத்து வச்சிட்டோம். சூப்பரான கப் கேக் எவ்வளவு க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ப்ளஃபியாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.